சேனல் நவீஸ் வண்டர்வியூ. இன்றைக்கி இந்த விலாகில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் விலாக்லாம் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய லாங் வீக்கெண்ட் விலாக்லாம் பார்த்துருப்பேங்க. இன்றைக்கி நம்ம வந்து இங்கே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சம்மர் வெக்கேஷன் ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ தான் எங்களுக்கு வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. சம்மர் வந்தாலே போதும் ஸ்விம்மிங் பூல்லாம் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லாஸ்ட்டு ஸ்ப்ரிங் விலாக்லாம் இந்த மரங்களில் வந்து நிறைய பூக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அநேகமாக எல்லாருமே வந்து உதிர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த இலைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலைகள்லாம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சேனலை மொத்தத்தோடைய பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே அழகான ஒரு சம்மர் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் முடிஞ்சு, அதாவது அந்த மே மாதம் முடிஞ்சாலே ஸ்ப்ரிங் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சம்மர் சீசன் தான். சம்மர் வந்தாலே போதும் பக்கத்தில் இருக்கிற செடிகள், மரங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த புல் வெட்டுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து புல் வந்து அடிக்கடி வந்து வெட்டி கரெக்டாக அந்த லெவலுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மரங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் வேலைகள் தான். ஸோ அடிக்கடி மெயின்டெனன்ஸ்காரங்க வந்து செடிகள்லாம், புல்லெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இந்த சம்மரில் வந்து இவ்வளோ அழகாக பார்க்க முடியுது நம்மளால். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூலும் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து பூல் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு, முக்கால்வாசியான குழந்தைங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து ஸ்கூலோடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பேக் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுடைய சிக்னேச்சரும் இருக்கும். அதாவது ஆட்டோகிராஃப் மாதிரி. ஒரு குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஒரே கொண்டாட்டம் தான் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. இன்னைக்கு தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால. ஸோ அடுத்த நாள்லேருந்து சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறனால இன்னும் ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான சீசன் தான். சம்மர் வந்தாலே எல்லா குழந்தைங்களுக்கும் கொண்டாட்டம் தான். ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு சம்மர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டைமு. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் வந்து ஸ்கூல்ஸ்லாம் லீவ் இருக்கும், வெக்கேஷனும் ஆரம்பிச்சிடும். இந்த வருஷமும் என் பையனுடைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி என்ன பேக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பார்ஸ்லே விதைகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹர்ப் தாங்க. எனக்கு இதோடைய தமிழ் பேர் வந்து தெரியல. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி என்னன்றது சொல்லுங்கள். நாங்கள் வந்து இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மர் வந்து ஆரம்பித்தனால இப்போ வந்து நிறைய கார்டனிங் வேலைகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு கார்டனிங்க்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கார்டனிங் ஸ்கில்ஸும் வந்து டெவலப் ஆகிறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நாங்கள் என் பையன் மூலமாக சொல்லி இந்த மாதிரி சீட்ஸ்லாம் போட்டு வளர்க்க போகிறோம். ஃபைனலாக விதைகள்லாம் போட்டு முடித்து அடுத்தது வந்து தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது.
ஸோ இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறோம். பார்ஸ்லி சீட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த செடிகள்லாம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வெயில் இருக்கணும். ஒரு 1 to 2 வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பூச்செடியும் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருந்திருக்கு. ஸோ பார்ஸ்லி விதைகள் போட்டோம்ல அதுதான் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே சாயில்லாம் வந்து வெளிலேருந்து எடுக்க முடியாதுன்றனால நம்ம சாயில் பேக் தனியாக வாங்கி ஆகணும். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து காஸ்கோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் நான் வந்து காஸ்கோவில் தான் அந்த சாயில் பேக் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் தான். மே மாதம் லாஸ்ட்லேயே வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே க்ளீன் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் திறக்கிறாங்க. எல்லா நாளுமே திறக்கிறதில்ல. ஸோ அநேகமாக வந்து நெக்ஸ்ட் மந்த்லலாம் ஃபுல் டே திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அடிக்கிற வெயிலையும் பாருங்கள், அழகாக வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக குழந்தைங்க எல்லாருமே வந்துடுவாங்க. சொல்லப்போனால் என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் தான் அந்த ஸ்விம்மிங் பூல் ஓப்பனாக இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த அடிக்கிற வெயில் மழையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ வெயில் இருக்கிற டைமில் மட்டும்தான் பூல் ஓப்பனாக இருக்கும். மழை பெஞ்சால் உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் வந்து ஸ்விம்மிங் பூல் ஸ்விம் பண்ண விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வெயிலெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது திறந்துட்டாங்களா டக்குன்னு வந்து குளிக்க வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் தான் டைமுங்கிறனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக அந்த செப்டம்பர் மாதம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த லேபர் டே வந்ததுக்கப்புறமாவே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய டைமை கொஞ்ச நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் வெயில் கூட பார்க்காம டக்குன்னு வந்து ஸ்விம் பண்ண வந்துடுவாங்க எல்லாருமே. ஈவினிங்க்கு மேலே என் பையனை கூட்டிகிட்டு லைப்ரரிக்கு வந்திருந்தேன். இங்கே லைப்ரரியில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஓரியன்டான புக்ஸு, ஸ்டஃப்ஸு, மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் டாய்ஸு, ஆக்டிவிட்டி பண்ணுற இடம்லாம் நிறையா இருக்கும். என் பையன் முக்கால்வாசியான டைம் இங்கே வந்தாலே போதும், இந்த மாதிரி அவனுக்கு ரயில்வே ட்ராக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் அதில் ஓட்டுறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவனே பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே போய் விளையாட ஆரம்பிச்சிருவான். சம்மர் ஆரம்பிச்சிருச்சுல, கண்டிப்பாக உங்களுக்கு லைப்ரரி ஆக்டிவிட்டீஸ்ன்ற செக்ஷன் தனியாகவே நான் போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோவில் லைப்ரரி ஆக்டிவிட்டீஸ் ஓரியன்டான விஷயங்கள் நிறைய போடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்கன்னா இந்த அணில் ராகி சேமியா தான் பண்ண போகிறேன். இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் தான். அதாவது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ராகி சேமியா வந்து கடைகளில் விற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா இது எப்படி சமைக்கலான்ற பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த சேமியாவை தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருங்க.
வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து கீழே வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா இட்லி தட்டுக்கு மேலே இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ராகி சேமியா பேக்கெட் வந்து ஒரு பெரிய பேக்கெட் எடுத்திருந்தனால ஒரு 3லேருந்து ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு தாராளமாக வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ ஊற வச்சு எடுத்திருந்தோம்லே அதை வந்து எல்லாத்தையுமே இப்போ வந்து இட்லி தட்டுக்கு மேலே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ சூப்பராக வெந்துருங்க. ஸோ வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி ரெடியாக இருந்ததுங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆற விட்டு கொஞ்சம் உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வானலியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஆயிலில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ராகி சேமியாவை இது கூட சேர்த்து நல்லா தாளித்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பர் அண்ட் சிம்பிளான ராகி சேமியா தயாராகிடுச்சு. இதுக்கு கூடவே வந்து தேங்காய் சட்னி, இல்லைனா வந்து தக்காளி சட்னி, இல்லைனா வந்து தக்காளி தொக்கு இருந்தாலும் கூடவே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சத்தான ஒரு ரெசிபி. நான் எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தனால நான் இன்றைக்கி வந்து இந்த சேமியா கூட வந்து நான் தக்காளி தொக்கும் சேர்த்து சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே டெஃபினட்டாக இந்த vlog எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye and எல்லாருக்கும் thanks for watching the video.